என்ன சொல்லுதுன்னா 23 ட்ராவலர்ஸ் இருக்கிறாங்க, கொஞ்சம் சோர்வாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பசுமையான காட்டுக்குள்ளே போகிறாங்க, பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட்டு. ஓகே, அதில் வந்து 63 ஈக்குவல் பிளானடைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 63 ஈக்குவல் பிளானடைஸ் இப்போ வாழைப்பழ குவியல் இருக்குது. அதில் வந்து ஆல்சோ 7 சிங்கிள் ஃப்ரூட்ஸ் தனியாக இருக்குது, 7 சிங்கிள் ஃப்ரூட்ஸ் தனியாக இருக்குது. ஓகே, அண்டு த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க டிவைட் இன் ஈக்குவலி. ஓகே, எவ்வளோ இருக்கிறாங்க 23 ட்ராவலர்ஸ் இருக்கிறாங்க. எவ்வளோ வாழைப்பழ குவியல் இருக்குது 63 வாழைப்பழ குவியல் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொன்று 7 சிங்கிள் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகே, 7 சிங்கிள் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்க 23 ட்ராவலர்ஸும் என்ன பண்ணுறாங்க டிவைட் பண்ணுறாங்க, ஈக்குவலாக டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ என்ன கொஸ்டின் இருக்குது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் ஈச் கேஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அந்த குவியில் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, திஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். திஸ் இஸ் a Mahavira'S puzzles, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் puzzles. டோட்டலாக எவ்வளோ குவியல்ஸ் இருக்குது 63 வாழைப்பழ குவியல்ஸ் இருக்குதுங்க, பிளானட்ஸ் குவியல்ஸ் இருக்குது. ஓகே, டோட்டல் 63. அப்போ ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ வாழைப்பழம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க, பிளானட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ரன் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணலாம்னா லெட் x be the number of planets in the cube. Okay, number of planets in a cube, and y number of planets received. Okay, each travelers received by each travelers, received by each travelers. ஓகே, அப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். நம்பர் ஆஃப் ட்ராவல்ஸ் எவ்வளவு, நம்பர் ஆஃப் பிளானட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் ட்ராவல்ஸ் வந்து 23 அண்டு 23 இங்கே மல்டிப்ளை ஆகும், அது இங்கே 63 மல்டிப்ளை ஆகும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா 63 எக்ஸ் ப்ளஸ் 7 சிங்கிள் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா 7 சிங்கிள் ஃப்ரூட்ஸ் இருக்குது, அப்போ 63 பிளானட்ஸ் இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 23 ஒய்க்கு ட்ராவலருக்கு டிவைட் பண்ண போகிறோம். எத்தனை பழம் ஒன்று நம்மளுக்கு தெரியாது, அதை வந்து டிவைட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னா 63 பிளானட்ஸ். ஓகே, 63 பிளானட்ஸ் அண்டு 7 சிங்கிள் ஃப்ரூட்ஸ். ஓகே, 7 சிங்கிள் ஃப்ரூட்ஸ் அண்டு 63 பிளானட்ஸ். அப்போ பிளான்டைட்ஸ் 63 பிளான்டைட்ஸும் எவ்வளோன்னு தெரியாது, ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ வாழைப்பழம் இருக்குன்னு தெரியாது. தெர்போர் 63x + 7 ஈக்குவல் டு கம்பெனி, இது எப்படி ஈக்குவலாக டிவைட் பண்ணலாம், தட் இஸ் ஈக்குவல் டு 23 ட்ராவலர்ஸுக்கு எவ்வளோ வாழைப்பழம் வரும்னு நம்ம செக் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. அப்போ திஸ் இஸ் அ ஈக்குவேஷன். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி கிடைச்சிருக்குது. இதை வந்து நார்மல் ஃபார்மேட் XY ஃபார்மேட் கொண்டு வரீங்க. அப்போ 63x - 23y இஸ் ஈக்குவல் டு -7, இஸ் ஈக்குவல் டு -7. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லீனியர் ரெக்கரன்சன் ஆர் லீனியர் கான்குரன்ஸ் ரிலேஷன் படி நம்மளுடைய ஃபார்மேட் என்னென்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் இஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்ததுன்னா அதனோட ஈக்குவேஷன் என்னென்னா, இந்த ஈக்குவேஷன் நேம் என்னென்னா சால்வபுள், இஸ் அ சால்வபுள். அப்போ ரெண்டு சேர்த்துறீங்க 63 23 ரெண்டுமே வந்து உனக்கு வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் தான், எனக்கு காமன் டிவிசன் கிடையாது. தெர்போர் தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. தெர்போர் திஸ் ஈக்குவேஷன் இஸ் சால்வபுள். அப்போ நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷனோட ஃபார்மேட் எப்படி கிடைக்குன்னா, ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம நார்மல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜென்ரல் சொல்யூஷனோட ஃபார்மேட் எப்படி கிடைக்குன்னா x ஈக்குவல் டு x0 ப்ளஸ் சம் 80 அண்ட் y ஈக்குவல் டு y0 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு t. t இஸ் ஆர்பிட்ரரி வேரியபிள் ரன் ஆகிட்டு இருக்கும், அண்ட் x0 y0 இஸ் இனிஷியல் வேல்யூ. சரி, இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுன்னா யூசிங் த யூக்ளிடியன் அல்காரிதம். ஓகே, using the Euclidean algorithm. Euclidean algorithm is based on the division algorithm concept. அப்போ Euclidean algorithm பேஸ் பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். டிவிஷன் algorithm தான் 63 23 இது ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு என்னென்ன வேல்யூஸ் வருது நம்ம செக் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிகிட்டே போயிட்டு அதனுடைய ஆர்டரை வந்து இன்வெர்ஸ் நம்ம ரிவர்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சா நம்மளோட வேல்யூஸ் வரும், அதுலேருந்து நம்ம வந்து டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும்.
இப்போ இங்க 63 எத்தனை டைம் நம்மளுக்கு வருதுன்னு செக் பண்ணுங்க. 1 into 23, 23, 2 into 23, 46, 3 into 23 is above 63. அப்போ 46. அப்போ ரிமைண்டர் எவ்வளவு பார்த்துக்குங்க. 13, 13ல 3 போச்சுன்னா இஸ் 7 and 1, 17 வருது. அப்போ 63ல டிவிஷன் அல்காரிதம் படி எப்படி எழுதலாம்? பை த டிவிஷன் அல்காரிதம் 23 is a dividend term and 2 is called a quotient term and 17 is called a remainder term and this 63 is called a numerator term. The corresponding number can be written as of the formula. First you write the formula. Number can be written as divider into quotient plus remainder. அப்போ நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். 63 can be written as of the format 2 into 23 plus remainder. ஓகே, இப்போ யூக்ளிடியன் அல்காரிதம் அடுத்த கேஸ் என்ன சொல்லுது? இதான் டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணி நம்ம போட்டுட்டோம். அடுத்து யூக்ளிடியன் அல்காரிதம் என்ன கான்செப்ட் சொல்லுதுன்னா, இந்த 17 ரிமைண்டரும் இந்த 23 டிவைடர் இருக்குதுல திரும்ப நீங்கள் டிவைட் பண்ணுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 23 வந்து இன்சைடாகவும் 17 வந்து அவுட் சைடுன்னு வைக்கிறீங்க. இதை டிவைட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்குறீங்க. அப்போ என்னாச்சு 1 டைம்ஸ் தான் வரும் 17, ரிமைண்டர் எவ்வளவு 6. அப்போ வேல்யூஸ் என்ன வருது பாருங்க. திரும்ப 23 can be written as of the form what? Same formula 1 into 7. 1 is a quotient into 17. அப்போ என்னாச்சு 1 into 17 plus remainder. Remainder is 6. இப்போ திரும்ப என்ன செக் பண்ணுறீங்க? இந்த 6யும் 17 திரும்ப டிவைட் பண்ணுறீங்க. அப்போ என்னாச்சு 17, 6, how many times? 2 times. 2 times 12, ரிமைண்டர் எவ்வளவு 5. அப்போ யூக்ளிடியன் அல்காரிதப்படி என்ன எழுதலாம்? திரும்ப 17 can be written as 17 is equal to what? Remainder value plus 5, quotient value 2. அப்போ 2 into multiplication value, that's values 6. அப்போ 2 into 6. திரும்ப what is a possible here? இந்த 5ம் இந்த 6யும் திரும்ப நம்ம கன்சிடர் பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ என்னாச்சு? நம்மளுக்கு ஆல்ரெடி நார்மல் டிவிஷன் தான். அப்போ 6 கேன் பி ரிட்டன் ஆஸ் ஆஃப் த ஃபார்ம். ஒரு டைம் தான் டிவைட் ஆகும். 1 into 5, 5. ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குது? 1 கிடைக்குது. இது வந்து யூக்ளிடியன் அல்காரிதம் பொறுத்தவரை நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் டேம். அப்போ இந்த இதுதான் நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் டேம். அடுத்தது போட்டால் உங்களுக்கு 0 ஆயிரும். அப்போ இது வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணுறீங்க. நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் டேம் யூ அப்ளை த டிவிஷன் அல்காரிதம் அண்ட் ஆல்சோ யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ரிவர்ஸ் ஆர்டர். இதுலேருந்து நம்ம ரிவர்ஸ் ஆர்டர் கண்டுபிடிச்சு அதுலேருந்து ஒன்னோட இன்வர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் வரும். அதை வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அப் டு திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட். டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ அதுலேருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு செக் பண்ணுறீங்க. அந்த ரிசல்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்துடுறீங்க. இதுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்கு போகிறீங்க. செகண்ட் பார்ட் இஸ் எ ரிவர்ஸ் ஆர்டர். செகண்ட் பார்ட் என்ன பண்ணணும்னா நல்லா பார்த்துக்குங்க. இந்த 1 இங்கே வச்சுக்கிறீங்க. மீதி இருக்கிறத டேம் இந்த பக்கம் கொண்டு வரீங்க. அப்போ என்னாச்சு 1 ஈக்குவல் டு ஓகே 1 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 6 இருக்குதுல்ல. அப்போ 6 இன்ட்டு 6 இந்த டேம் இங்கே போச்சுன்னா மைனஸ் 1 இன்ட்டு 5. ஓகே 1 இன்ட்டு 5. அடுத்த ஒர்க் என்ன அப்படிங்கும்போது ஆல்ரெடி இங்கே 5ஓட வேல்யூஸ் தெரியும். இந்த 5 மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த வேல்யூஸ் இங்கே போனால் என்ன கிடைக்கும்? நல்லா பார்த்துங்க. 17 மைனஸ் 2 இன்ட்டு 6ன்னு கிடைக்கும். ஓகே 2 இன்ட்டு 6ன்னு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 5க்கு வந்து இந்த எலிமெண்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. இந்த 5க்கு வந்து என்ன பண்ணுறீங்க? இந்த எலிமெண்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. 6 மைனஸ் 1 ப்ராக்கெட் போட்டுக்கிறீங்க. என்ன ரிசல்ட் வருது? 17 மைனஸ் 2 இன்ட்டு 6. ஓகே, இது எதையுமே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு வாங்க. இது வந்து 1 இன்ட்டு 6 இது வந்து என்ன 1 இன்ட்டு 6 இருக்கலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 6. இந்த 1 இன்சைட் ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ மைனஸ் 1 இருக்குது. மைனஸ் 1 இன்ட்டு 17 மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். அப்போ ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2. அப்போ 2 இன்ட்டு 6. ஓகே, இப்போ என்னன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இது எதுவுமே மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இந்த டேம் வச்சுட்டு 6ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, இங்கே 6ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 6 வந்து அப்படியே பிக்சடை வச்சுக்கிறீங்க. அப்போ என்ன ஆச்சு? 1 + 2. 1 + 2 எவ்வளவு? 3. அப்போ 3 இன்ட்டு 6 மைனஸ் 1 இன்ட்டு 17. ஓகே, அப்போ இந்த வேல்யூஸ் இருக்குது. அப்போ அடுத்த ஒர்க் என்ன? நம்ம 5 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஒர்க் என்னவா இருக்குன்னா இந்த 6 வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்தடுத்த சின்ன சின்ன நம்பராக எடுத்து நம்ம 17 6. அப்போ எது ரெண்டு சின்ன நம்பர்? 6. அப்போ இந்த 6 வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 6ங்கிற எங்க இருக்குது? இந்த டேமில் இருக்குது.
அப்போ 6 வச்சுட்டு இந்த டைம் இங்கே கொண்டு போனீங்கன்னா என்ன கிடைக்குன்னு பாருங்க. அப்போ 23 மைனஸ் 1 இன்ட்டு 17 வருது. கரெக்டுங்களா? அப்போ 23 1 இன்ட்டு 7 வருது. அப்போ இந்த வேல்யூ வந்து இங்கே சப்மிட் பண்ணுறீங்க. எதுக்காக? இந்த 6க்காக. அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 6. 6 கேன் பி ரிட்டன் அஸ் த ஃபார்ம் 23 மைனஸ் 1 இன்ட்டு 17. அப்போ எழுதும்போது என்ன பண்ணுறீங்க? 23 மைனஸ் 1 இன்ட்டு 17. ஆல்ரெடி வெளியே இருக்குது 1 இன்ட்டு 17 இருக்குது. அப்போ 3 என்ன பண்ணுறீங்க? இன்சைட் ப்ராக்கெட்டில் மல்டிப்ளை பண்ணுறீங்க. எதுவும் மல்டிப்ளை பண்ணும்போது டாட் சைன் தான் வைக்கணும். அப்போ 3 இன்ட்டு 23. அதே மாதிரி 3 இன்ட்டு மைனஸ் 1. அப்போ என்னச்சு? மைனஸ் 1 இன்ட்டு 3 3 அந்த 17 அப்படி தான் இருக்கும். ஓகே. அப்போ ஆல்ரெடி இங்கே வெளியே இருக்குது மைனஸ் 1 இன்ட்டு 17 இருக்குது. அப்போ மைனஸ் 1 இன்ட்டு 17 இருக்குது. இப்போ கோஎஃபிஷியன்ட் டேர்ம் என்னது? 17 17. அப்போ அதனோட கோஎஃபிஷியன்ட் டேர்ம் மட்டும் நீங்கள் கரஸ்பாண்டிங் செக் பண்ணுறீங்க. கரெக்டுங்களா? அதனுடைய கோஎஃபிஷியன்ட் டேர்ம் மட்டும் என்ன பண்ணுறீங்க? கரஸ்பாண்டிங்கை செக் பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோ வேல்யூஸ் வருதுன்னு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சுது. அப்போ 3 இன்ட்டு 23. அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. 3 இன்ட்டு 23 மைனஸ் 3 இங்கே இருக்குது, மைனஸ் 1 இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? மைனஸ் 4 இன்ட்டு 17 எழுதலாம். கரெக்டுங்களா? மைனஸ் 4 இன்ட்டு 17 எழுதலாம். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்னது? 17 வேல்யூ. ரெண்டில் எது சின்ன நம்பரு? 23 17. அப்போ 17. அப்போ 17 வச்சுட்டு நம்மளோட வேல்யூஸ் என்னன்னு நம்ம செக் பண்ணணும். ஆல்ரெடி மேலே போகிறீங்க. மேலே என்ன இருக்குது? இங்கே பாருங்கள் 17 இருக்குது. அப்போ இந்த 17 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற வேல்யூஸ் இங்கே கொண்டு போங்க. இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ என்ன ரிசல்ட் வரும்னு செக் பண்ணினீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 63 மைனஸ் 2 இன்ட்டு 23. தட் இஸ் ரிசல்ட் இஸ் கால்டு 17. அப்போ இந்த 17 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எதுக்கு? அந்த 17 இருக்கிற இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணி போட வேணும். அப்போ என்ன ரிசல்ட் வருதுன்னு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 23 மைனஸ் 4 இன்ட்டு 17 தான் நம்மளுக்கு தெரியும். 63 மைனஸ் நல்லா பார்த்துக்குங்க. 63 மைனஸ் 2 இன்ட்டு 23 தெரியும். அப்போ அந்த ரிசல்ட் எழுதுறீங்க. 2 இன்ட்டு 23 எழுதுறீங்க. மைனஸ் 2 இன்ட்டு 23 எழுதுறீங்க. இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. அப்போ என்ன ரிசல்ட் வரும்? 3 இன்ட்டு 23 மைனஸ் 4 இன்சைட் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்னாச்சு? மைனஸ் 4 இன்ட்டு 63. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன தெரியும்? ப்ளஸ்ன்னு தெரியும். அப்போ ப்ளஸ் 8 இன்ட்டு 23 தெரியும். இப்போ ரெண்டு டைம் வந்து 23 வருது. அப்போ அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன செக் பண்ணுறீங்க? 8 இன்ட்டு 23 3 இன்ட்டு 23. அப்போ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சது. தட் இஸ் ஈக்குவல் டு 1 கேன் பி ரிட்டன் அஸ் த ஃபார்ம் 3 இன்ட்டு 8. 3 + 8 வந்து 11. அப்போ 11 இன்ட்டு 23 மைனஸ் 4 இன்ட்டு 63ன்னு கிடைக்குங்க. ஓகே. அப்போ இது வந்து ஒரு மெயின் ஈக்குவேஷன் நம்மளுடைய பார்ட்டுக்கு. ஏன்னா நம்ம கிவன் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்குதுங்க? நம்மளுக்கு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 63x மைனஸ் 23y ஈக்குவல் டு மைனஸ் 7. அப்போ திரும்ப அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. வாட் இஸ் ஈக்குவேஷன்? 63x மைனஸ் 23y ஈக்குவல் டு மைனஸ் 7. அப்போ அந்த ஈக்குவேஷன் வரணும்னா வாட் இஸ் வேல்யூ ஆஃப் கேர்? மைனஸ் 7. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்? மைனஸ் 7 மல்டிப்ளை பண்ணணுங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே 63 இருக்குதா? இங்கேயும் 63 இருக்குது. இங்கே 23 இருக்குதா? இங்கே 23 இருக்குது. நம்மளுக்கு என்னதான் இல்லை? மைனஸ் 7 இல்லை. அப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணுறீங்க? மைனஸ் 7ஆக மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ மைனஸ் 7ஆக எது? மேபி ஈக்குவேஷன் வேணால் ஸ்டார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்டார் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறீங்க? மைனஸ் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மைனஸ் 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் பார்த்துங்க. மைனஸ் 7 இன்ட்டு 1. கரெக்டுங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 ஆஃப் இந்த ஈக்குவேஷன். ப்ராக்கெட் போட்டுங்க. 11 இன்ட்டு 23 மைனஸ் 4 இன்ட்டு 63. கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் 7 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 7 இன்ட்டு 11 இன்ட்டு 23 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 7 இன்ட்டு 4 வந்து 28. கரெக்டுங்களா? 7 இன்ட்டு 4 வந்து 28 இன்ட்டு 63. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 இன்ட்டு 11 வந்து மைனஸ் 77. மைனஸ் 7 இன்ட்டு 11 வந்து மைனஸ் 77 இன்ட்டு எவ்வளவு? 23 இன்ட்டு 23 ப்ளஸ் 28 இன்ட்டு 63 கிடைக்குதுங்க. இது ஒரு நார்மல் ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. நம்மளோட ஈக்குவேஷன் ஃபார்மேட் இதுதான். அப்போ அந்த ஃபார்மேட்டில் எழுதுறீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 63. ஓகே. அப்போ 63 இன்ட்டு 28. அடுத்தது என்ன? மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் என்ன இருக்குது? 23 இருக்குது. அப்போ மைனஸ் 23 இன்ட்டு வாட் இஸ் ரிமைனிங் வேல்யூ? 77 இருக்குதா? 77
ஈக்குவல் டு என்ன இருக்குது -7. -7 into 1 வந்து -7, that is equal to -7. அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது what is x place? What is x place here? 28. நல்லா பாத்துங்க. x place இங்க என்ன இருக்குது? 28 இருக்குது. And also y place what is a value? Y place what is a value here? Y place இது y. அப்போ y ஓட வேல்யூ என்ன? corresponding place value equal to 77. This is called a particular solution, not a general solution. Normally எடுத்துட்டீங்கன்னா this is called a particular solution. This is called a particular solution. இதே general solution format எழுத வேணும். General solution format நான் already given கொடுத்துக்கிறேன். This type of equation is called a general solution. Okay. அப்ப particular solution நம்மளுக்கு என்ன கிடைக்குது? That is x value. xங்கிறது என்ன தெரியும்? planets in the கென், அதாவது ஒரு குவியில குவிச்சுக்கிறாங்க. அதுல வந்து வாழைப்பழம் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஒரு குவியில வந்து வாழைப்பழம் எவ்வளவு இருக்குது? டோட்டல் 63 குவில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு குவில்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 28 வாழைப்பழம்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து என்னது? ரிசீவ்டு how many planets in the travelers. அப்ப ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வாழைப்பழத்தை பெற்றுக்கிறாங்க? இது 77 வாழைப்பழத்தை வாங்கிக்கிறாங்க. ஓகே, that is a very important in the particular case. Suppose general case means what is the equation? X equal to x0 plus at and y equal to y0 plus pt. Okay, அப்ப x0 y0 னா இட்ஸ் a initial value. t equal to 0 போட்டா this is called initial case. அப்ப என்ன வேல்யூஸ் வருது? 28 வருது. this is also 77 வருது. எதுக்கு? x0 and y0 ரீப்ளேஸ் பண்றதுக்கு. அப்ப a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்ன, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் பாக்குறீங்க. இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது this is called a okay a value. அப்ப என்ன எழுதலாம்னா that is equal to minus 23t minus 23t and b ஓட வேல்யூ என்ன எழுதலாம்னா இதனோட வேல்யூ என்ன 63 இருக்குதா? அப்ப என்ன கிடைக்கும்? minus 63t. tங்கிறது you can select the variable t equal to 0. t equal to 0 போட்டீங்கன்னா initial case value கிடைக்கும். ஓகே, t equal to 0 போட்டீங்கன்னா. அதே t equal to 1 போட்டீங்கன்னா another solution வரும். அதே மாதிரி நீங்க t வந்து வேரி பண்ணிக்கலாம். that is called a t is called a arbitrary constant. நீங்க எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, this is a solution of the Mahavira'S puzzles. Okay, Mahavira'S puzzles one of the famous puzzles. It's a very easy one also.